இதோ வந்துருச்சுங்க Redmi Note 12 Pro Plus லான்ச்சுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வீடியோ இருக்குறதுலயே காஸ்ட்லியஸ்ட் Redmi Note phone இது வரைக்கும் இதாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பாக்குறீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்குது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, பாக்ஸ் தரப்போம். சரி Redmi பிராண்ட் வந்து Xiaomi-யோட சப் பிராண்ட். சரி, அடுத்து ஃபோன் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஃபோன் அப்புறமா காட்டுறேன். சைடில் வச்சிடலாம். ஒயிட் கலர். ஐயோ, ஒயிட்ல இருக்கு. பாப்பா அப்புறம் பார்ப்போம். சைடில் வைப்போமா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நிமிஷம், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. சிம் எஜெக்டர் டூல், அது இல்லாமல் ஃபோனுக்காக கேஸ். டிபியூ கேஸுங்க, குவாலிட்டி ஓகே. இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடைக்கும். மேலே என்ன கிடைக்க போகுது? ஓகே, ஐ சி தட் 120 வாட் சார்ஜர். வெயிட் செமையா இருக்குங்க. 200 கிராம் மேலே கண்டிப்பாக இருக்கும். டைப் A to Type C கேபிள். ஆரஞ்சு கலரில் அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல் ரைட், எல்லாம் சைடில் வச்சுருவோம். செமையா இருக்குல்ல ஒயிட் கலர்ல. ஆனா என்னன்னா ஒரே மாதிரியா டிசைன் போட்டிருக்காங்க, அவ்வளவு டிஃபரெண்டா இல்ல. சோ இதாங்க Redmi Note 12 Pro Plus. Redmi என்ன சொல்றாங்கன்னா இதுல உங்களுக்கு கிளாஸ் பாடி கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த கேமரா மாடல் இருக்குல்ல, இது மெட்டல்ல போட்டிருக்காங்க. குட் குவாலிட்டி. சைடுல ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல Realme மாதிரி உங்களுக்கு கர்வ் டிஸ்ப்ளே கிடைக்காது, ஃபிளாட் டிஸ்ப்ளே தான் கிடைக்கும். டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? கீழ உங்களுக்கு ஒரு Type C போர்ட், ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் சிம் கார்டு ட்ரே, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குமா இல்லையா, டுவல் சிம் கார்டு ட்ரே, டுவல் 5G சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பா. மேலே நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. 3.5mm ஹெட்போன் ஜாக். Realme-ல கொடுக்கல, Realme 10 Pro Plus-ல, Redmi Note 12 Pro Plus-ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு டெடிகேட்டட் செகண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அப்படினா அது இயர்பீஸோட வர்க் ஆகாம ப்ராப்பரா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ல வர்க் ஆகும். இத பத்தியும் பேசுவோம். அப்புறம் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர். Redmi phones-ல எப்பவுமே ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கண்டிப்பா இருக்கும். That's something I really like. அது இல்லாம உங்களுக்கு ஒரு வால்யூம் பட்டனும் அப்புறம் பவர் பட்டனும். பவர் பட்டன்லயே fingerprint scanner கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. சோ டிஸ்ப்ளே பத்தி பேசினா உங்களுக்கு 6.67 inch AMOLED panel கொடுத்திருக்காங்க. 120 Hz full HD plus. அப்புறம் அதுவும் இல்லாம உங்களுக்கு 1 billion colors and HDR10+ and Dolby Vision support கொடுத்திருக்காங்க. அப்புறம் brightness கூட 900 nits வரைக்கும் போகுங்க. So that's really good. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், Netflixல Realme-ல வந்து உங்களுக்கு HDR ஆப்ஷன் கூட கிடைக்காது, ஆனா Redmi-ல Dolby Vision-ம் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி செமையா இருக்குங்க. வீடியோஸ் பார்த்தா சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. YouTubeல HDR வீடியோஸ் ப்ளே பண்ணலாம். That's also looking very very good. கலர் accuracy எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இப்போ நீங்க டச் சாம்பிளிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அப்படினா உங்களுக்கு டச் பண்ணும்போது கேம்ஸ் விளையாடும்போது சூப்பர் ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸா கொடுக்குது. It's all very very good. நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா உங்களுக்கு Realme-யோட கர்வ் டிஸ்ப்ளே பிடிக்குமா இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் டிஸ்ப்ளே பிடிக்குமா? கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ ஸ்பெக்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 1080 சிப் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ரெண்டு வேரியன்ட் தாங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இல்லனா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த ரிவ்யூ யூனிட் வந்து 12GB RAM ஓட வருது. So that's good. அது இல்லாம உங்களுக்கு LPDDR4X RAM டைப் கொடுத்திருக்காங்க. அப்புறம் UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. Redmi Note 12 Pro Plus-ல வந்து UFS 3.0 அட்லீஸ்ட் இருந்திருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் ஸ்டில் நாட் பேட். சிப்செட் பாத்தீங்கன்னா Dimensity 1080க்கு பதிலா ஒரு 778 Geo இல்ல MediaTek Dimensity 8100 Redmi K50 கொடுத்திருந்தாங்கல, அது கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இப்போ பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள 4980 mAh பேட்டரி, 5000 mAh பேட்டரி, பட் 20 mAh கம்மி. அது இல்லாம உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் தாங்க 120 வாட் சார்ஜிங் ஸ்பீட். நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 20 minutes குள்ள full charge ஆயிரும். பூஸ்ட் மோட் போட்டீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். சார்ஜிங் ஸ்பீட்ஸ் பத்தி கேட்டிங்கன்னா I'm not a big fan of super fast charging speeds அப்படினு சொல்லலாம். 30 minutes also is good enough, but if you are a fan you will like the Redmi Note 12 Pro Plus. இப்போ 5G ஓட உலகம் ஆயிருச்சுங்க. எல்லா phones-உமே 5G connectivity support-ஓட வருது. So Redmi Note 12 Pro Plus-ல உங்களுக்கு 10 5G band கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம Wi-Fi 6 support. Wi-Fi 6 வந்து latest generation சொல்லலாம், Wi-Fi 7 வரதுக்கு டைம் இருக்கு. So Wi-Fi 6 support கொடுத்திருக்காங்க. அப்புறம் Bluetooth 5.2 support கொடுத்திருக்காங்க. இப்போ சென்சார்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சென்சார், காம்பஸ், மேக்னெட்டோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் only சென்சார் உங்களுக்கு கிடைக்காத சென்சார் என்ன தெரியுமா? NFC. நீங்களா NFC யூஸ் பண்றீங்களா? நான் யூஸ் பண்றதே இல்லங்க. எப்படி யூஸ் பண்றீங்க, என்ன பண்றீங்க, அதை வச்சு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நான் சொன்னேன்ல Redmi Note 12 Pro Plus-ல உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வச்சிருக்காங்க. ப்ளே பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்கு சவுண்ட்னு. Wow, that does sound really good. Dolby Atmos இருக்கிறதுனால கொஞ்சம் ரிச்சா ஃபுல்லா சவுண்ட் ஆகுதுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா Realme 10 Pro Plus ஓட சவுண்டோட பெட்டரா இருக்கும். ஏன்னா Realme 10 Pro Plus சவுண்ட் நல்லா இல்ல. இதுக்கு நீங்க Realme 10 Pro Plus ஓட ஃபுல் வீடியோ பார்க்கலனா கண்டிப்பா இப்போ ஐ பட்டன்ல போட்டுறேன், போய் பாத்துருங்க. அது இல்லாம Note 12 Pro Plus ஓட ஃபுல் ரிவ்யூ பண்ணிருக்கேன் நானு, கம்பேரிங் அகைன்ஸ்ட் Realme 10 Pro Plus. அத பார்க்க விரும்புறீங்கன்னா நீங்க என்ன பண்ணனும்? Subscribe பண்ணனும். அது பண்ணிருங்க ப்ளீஸ். We love your support. So ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க with high res audio support. 24 bit 192 kHz. அது இல்லாம
டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா நீங்க நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க, நிறைய பாட்டு கேட்குறீங்க, ரேமான் கேட்க விரும்புறீங்கன்னா இந்த ஃபோன் தாங்க பெஸ்ட் ஃபோன். சூப்பரா இருக்கு இந்த பிரைஸ்ல. நான் சொன்ன மாதிரி Dimensity 1080 சிப் இருக்குல்ல, இதுல வந்து நாங்க Antutu ரன் பண்ணோம், ஒரு 480 பக்கம் ஸ்கோர் வந்துச்சு. Geekbench ரன் பண்ணோம், அதுலயும் ஓரளவு ஓகே Dimensity 1080 அளவு தான் ஸ்கோர் வந்துச்சு. பட் கேமிங் பாத்தீங்கன்னா நீங்க கேமிங்ல வந்து Apex Legends and Call of Duty Mobile வந்து ஒரு மாதிரி ஓகே கிராபிக்ஸ்ல விளையாடலாம். 778G 8100ல வந்து பெட்டர் கிராபிக்ஸ்ல நீங்க கண்டிப்பா விளையாட முடியும். சோ கேமிங்காக நீங்க ஒரு ஃபோன் வாங்க விரும்புறீங்கன்னா தென் Redmi Note 12 Pro Plus பதிலா வேற ஏதாச்சும் ஃபோன் நீங்க கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பா. சோ சாஃப்ட்வேர்ல தாங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கீங்க. MIUI 13 based on Android 12. Android 13 வந்துருச்சுங்க, 2023 வந்துருச்சுங்க. இப்போ லான்ச் பண்ற எல்லா போன்ஸ்லயும் Android 13 கண்டிப்பா இருந்திருக்கணும், இதுல இல்ல. Xiaomi என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்ல 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 years of security updates கிடைக்குமா. அப்படின்னா உங்களுக்கு Android 13 and Android 14 தான் கிடைக்குங்க. MIUI ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபீச்சர் ரிச்சா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு. பிரச்சனை இல்ல ஆக்சுவலி, பிகாஸ் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல Facebook, LinkedIn, Spotify இதெல்லாம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணலன்னா delete பண்ணிருங்க. Realme மாதிரி வந்து அந்த மோஜ் ஜோஷ் அதெல்லாம் போடல. So that's a good thing. Overall software experience பாத்தீங்கன்னா it's good, but Android 13 கொடுத்திருக்கணும். So finally கேமரா பத்தி பேசலாமா. 200 megapixel Samsung HPX சென்சர் கொடுத்திருக்காங்க இதுல. அது இல்லாம உங்களுக்கு ஒரு 8 megapixel ultra wide angle கேமராவும் ஒரு 2 megapixel மேக்ரோ கேமராவும் முன்னாடி வந்து உங்களுக்கு 16 megapixel செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த 200 megapixel கேமரா வச்சு நாங்க போட்டோஸ் எடுத்தோம். ஆக்சுவலி டே லைட்ல பிக்சர்ஸ் நல்லா இருந்துச்சு. பிளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லோ லைட்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். How ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க இதுல. So ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கறனால உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங்லயும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்டெபிலைஸ்டா இருக்கு. பட் OS வந்து மெயின்லி போட்டோஸ்க்காகங்க, வீடியோக்காக இல்ல. இப்போ நீங்க வீடியோல நல்ல ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா 1080p 30 FPS ல உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். 1080p 60 FPS ஷூட் பண்ணலாம், பட் அதுல உங்களுக்கு AIS கிடைக்காது. ஃப்ரண்ட்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு 1080p 30 FPS and 1080p 60 FPS ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணலாம். பட் 1080p 30 FPS ல உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைச்சிடும். சோ கேமரா சாம்பிள்ஸ், வீடியோஸ் எல்லாமே நான் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு வச்சிரேன், நீங்க பாத்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். போய் கண்டிப்பா நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபுல் வீடியோ சொன்னேன்ல Redmi Note 12 Pro Plus ஓட ரிவ்யூ, அந்த ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்க. அதுல எல்லா டீடைல்ஸ் நான் சொல்லிடுறேன், புட்டு போட்டு வச்சிடுறேன். சோ இதாங்க Redmi Note 12 Pro Plus ஓட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்பாக்சிங் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா கொடுங்க, நாங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றோங்க. ஓகே, சோ Redmi Note 12 Pro Plus பிரைஸ் வந்து ஒரு 30,000 கீழ இருக்கும்னு சொல்றாங்க. பேஸ் வேரியன்ட் 8256GB வேரியன்ட் அரௌண்ட் 28,000-29,000 இருக்கும்னு நினைக்கிறேன் நான். I feel that will be the price for it. அந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி டிஸ்ப்ளே வந்து ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ லுக்கிங் குட் இனிஷியலி. சோ ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்க பிஃபோர் தி ஃபுல் வெர்டிக்ட். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.